இங்க ஒரு சில பசங்க போதையை போட்டுட்டு மெயின் ரோட்ல வந்து பார்த்தா ரேஸ் ஓட்டிட்டு இருக்கானுங்க. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பையன் என்ன சொல்றானா, எனக்கு வந்து பாத்தா இதை விட ஒரு பெரிய ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்க கிட்ட வந்து பாத்தா போதை கொடுக்குற பொருட்கள் ஏகப்பட்டது இருக்குன்னதும் அதை வாங்கலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பாத்தா கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது ஒரு வயசான நபர் என்ன பண்றாருன்னா, நடு ரோட்ல உட்காந்து கேட்டு அவர் பையன் கிட்ட வந்து பாத்தா பேசுற மாதிரியும், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் சாப்பிடு சாப்பிடணும் போது உடனே இந்த பசங்க எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்ன பெரிய பெரிய போதை அதிகமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணும்போது கரெக்டா வந்து பாத்தா அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து அந்த பசங்க எல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அந்த வயசானதாங்க போதை போட்டு நடு ரோட்ல உட்காந்துருக்காருன்னு போது அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த வயசானவருக்கு வந்து பாத்தா கல்யாணமான 2 வருஷத்துல அவங்க பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க. ஒரு பையனை வந்து பாத்தா நல்லா படிக்க வச்சு வேலைக்கெல்லாம் அனுப்பி விட்டாரு. அந்த பையனுக்கு பைக்கும் வாங்கி கொடுத்தாரு. அந்த பையன் வந்து பாத்தா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு சில பொறுக்கி பசங்க தண்ணி போட்டுட்டு வந்து அந்த பையன் மேல மோதும் போது அந்த பையன் வந்து பாத்தா ஸ்பாட்ல இறந்து போயிட்டான். அதுக்கடுத்து வந்து பாத்தா இப்ப அந்த பெரியவர் பித்து பிடிச்ச மாதிரி ரோடோட உட்காந்துட்டு அவங்க பையன் கிட்ட பேசிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்காரு. இந்த பெரியவரோட நிலைமைக்கு பொண்ண மாதிரி ஒரு சில பேர் தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த போலீஸ்காரரு.